வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது $240 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் வந்து MQ-4C அப்படின்னு சொல்லக்கூடிய இது அமெரிக்காவின் ட்ரோனு. ஏப்ரல் 9 நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த ட்ரோனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ட்ரோன் வந்து பாரசீக வளைகுடா இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது பாரசீக வளைகுடா, அதாவது ஈரானுக்கும் இங்கிட்ட UAE இருக்கு, ஓமன் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு பகுதி தான் வந்து பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்றோம். அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து இந்த MQ-4C ஆளில்லா ட்ரோன் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க, வேவ் பார்க்குறாரு, ஸ்பை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேவ் பார்க்குறது. இந்த ட்ரோன் வந்து பாரசீக வளைகுடாவில் விழுந்து நொறுங்கிய 240 மில்லியன் மதிப்பிலான ஆளில்லா விமானம் அல்லது ட்ரோன் சொல்லலாம். இது அமெரிக்கா ஒத்துக்கிருச்சு, ஏன்னா அது வந்து கீழே விழுந்து நொறுங்கிருச்சு அப்படின்னா அமெரிக்கா ஒத்துக்கிருச்சு. ஏன்னா வந்து 9 இந்த இன்சிடென்ட் நடந்தது, இதை ஒத்துக்கிட்டது இன்னைக்கு தான் வந்து ஆமாம் அது விழுந்துருச்சு. $240 மில்லியன் மதிப்புள்ள ஒரு 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 பெரிய சொத்துன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவுக்கு. அந்த மாதிரி உள்ளது இது வந்து கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. இது ஈரான் அடிச்சுட்டான்னு தெரியல, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது பாரசீக வளைகுடாவில் MQ-4C ஆளில்லா விமானம் தொலைந்து போனதை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. ஏப்ரல் 9 அன்னைக்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஏப்ரல் 10 போட்டிருக்கோம். ஏப்ரல் 9 அன்று நிகழ்ந்த இந்த சம்பவம் $2 மில்லியன் அதிகமான சொத்து சேதத்தையோ அல்லது விமானத்தில் முழுமையான இழப்பையோ ஏற்படுத்திய வகை ஏ விபத்து என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் $238 மில்லியன், கரெக்டான மதிப்பு $238 மில்லியன் மதிப்புள்ள அந்த ஆளில்லா விமானம் ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அது ஹார்மோஸ் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ட்ரோன் விபத்து அமெரிக்க கடற்படையால் உறுதி செய்யப்பட்டது. விமான பயண கண்காணிப்பு தரவுகளின்படி VVPE 804 என்ற அழைப்பு குறியீட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த அந்த ட்ரோன் செயலிழப்பதற்கு முன்பு, அது வந்து டெட் ஆகுது, அது முன்பு 50,000 அடியிலிருந்து 10,000 அடிக்கும் குறைவான உயரத்துக்கு கீழே இறங்கியது. இதுதான் பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்றோம். இது ஈரான், இது புறத்துல துபாய், இது கத்தார், பஹ்ரைன், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த பெர்ஷியன் கல்ஃப் தான் MQ-4C ரக ஆளில்லா உளவு விமானம் வந்து இப்படி போய் ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸ் போய் இப்படி வந்து பார்த்துட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 50,000 அடிக்கு மேலே போய்கொண்டிருந்த இந்த MQ-4C ஆளில்லா விமானம் வந்து திடீர்னு கீழே 10,000 அடிக்கு கீழே வந்துருச்சு. அதுக்கடுத்து காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த MQ-4C விமானம் இன்று வந்து அமெரிக்கா வந்து இது விபத்து, அதனால கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த ட்ரோனு, ஆனால் ஒரு விமானம் மாதிரியே வந்து அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. இந்த போதுங்களேன், இது வந்து ஒரு பயங்கர டெக்னாலஜி உள்ள விமானம். இது மேலே வந்து 24 மணி நேரம் வந்து 50,000 அடிக்கு மேலே வந்து. நண்பர்களே,
இது வந்து ஈரான் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா எப்பயும் போல அந்த உண்மையை மறைப்பதற்காக இது வந்து $238 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஆளில்லா MQ-4C விமானம் அல்லது ட்ரோன் வந்து பாரசீக வளைகுடால 50,000 உயரத்துக்கு மேலே போய்க்கிறது. திடீர்னு 10,000 அடி கீழே வந்துருச்சு. அதுக்கடுத்து காணா போயிடுச்சு. அந்த காணா போனது விசாரணை பண்ணிக்கிருக்கோன்னு சொன்னாங்க. விசாரணை பண்ணி இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கீழே விழுந்து நொறுங்கிருச்சு, இது ஒரு விபத்து, அதனால இந்த மாதிரி இந்த விபத்து வந்து இன்னைக்கு நாங்கள் ஊர்ஜிதம் செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ அமெரிக்காவுக்கு பயங்கரமான இழப்பு, ஈரானுக்கு ஒரு சந்தோஷம். அமெரிக்க கடற்படையின் விபத்து சுருக்க அறிக்கையில் ஏப்ரல் 9, 2026 MQ-4C ட்ரோன் விபத்துக்குள்ளானது, பணியாளர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தது. மோதலின் போது ஈரானிய படைகள் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட அறிக்கைகள் ஊகித்தன. ஆனால் அது ஒரு விபத்து தான் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அது எப்பவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா என்ன நடந்தாலும் இவங்க போய் குண்டு போட்டோம்னா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய ஏதாச்சும் இது விபத்தாயிடுச்சு, இல்லை ஈரான் வந்து குண்டு போட்டு அழிச்சாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னாக்க இது வந்து விபத்து, இல்லைன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த ஈரான் வந்து பெரிய ஆளை காமிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிடுது. இது விபத்து அப்படின்னு அமெரிக்கா சொல்லிடுது. காணாமல் போன ட்ரோன் பற்றிய விவரங்கள். நார்த்ராப் கிராமன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட MQ-4C கடல்சார் உளவு, கண்காணிப்பு மற்றும் வேவு பார்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட அதிக உயரத்தில் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமானம் தான் இந்த MQ-4C. 50,000 அடிக்கு மேலான உயரத்தில் 24 மணி நேரத்துக்கு மேலாக பறக்கக்கூடியது இந்த MQ-4C விமானம். மேலும் இதன் வரம்பு சுமார் 7,400 கடல் மைல்கள் ஆகும். இந்த ட்ரோன் பரந்த பகுதி கண்காணிப்பு மற்றும் விரைவான அச்சுறுத்தல் கண்டறிதலை சாத்தியமாக்கும் பல்முனை உளவு உணர்வு தொகுப்பை கொண்டுள்ளது. அதாவது உளவு பார்க்குமா, அவ்வளவு 360 டிகிரியில் வந்து உளவு பார்க்குறாங்க. இதே உளவு பார்க்கறது, இங்கே ஒரு கேமரா இருக்கு, இது 360 டிகிரியில் உளவு பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரோன் சொல்றாங்க, விமானம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஆளில்லா விமானம், ஆளில்லா ட்ரோன் அப்படி வச்சுங்களேன். ஈரானிய நடவடிக்கைகளால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள், நிறைய இழப்பாயிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையே பதட்டம் அதிகரித்து வரும் வேளையில் MQ-4C ட்ரைன் ஆளில்லா விமானத்தின் இழப்பு நிகழ்ந்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஈரானிடம் அமெரிக்கா 24 MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்களை இழந்துள்ளதாகும். இது வந்து MQ-4C. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ட்ரோன் இருக்கு. அந்த ட்ரோனுக்கு பேர் தான் வந்து MQ-9. அது 24 ட்ரோன் வந்து இழந்திருக்கான். இதனால் ஏற்பட்ட இழப்பு சுமார் $720 மில்லியன். மொத்தம் இந்த மட்டுமே இழப்பு $220 மில்லியன் அப்படின்னு இருக்காங்க. சின்சுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதை பற்றி அதன் வகையை பொறுத்து MQ-9 ஆளில்லா விமானத்தின் விலை $30 மில்லியன் மற்றும் அதற்கு கீழாக இருக்கலாம். அது சின்ன குட்டி விமானம் வச்சுக்கிறேன். இதாக்கல இதெல்லாம் வந்து கேமரா இதாங்களே. ஸோ நேவி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வீல் இருக்கு, இங்கே ஒரு வீலு, பின்னால் அங்கே ஒரு வீலு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.